You can hear me, right? ஓம். ஸோ இன்னைக்கு நாங்க என்ன ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம்னா ஸ்க்ரட்ச் யூஸ் பண்ணி ஆப்பிள் கேட்சர் கேம் தெரியும். நான் ஸ்க்ரட்ச் யூஸ் பண்ணி ஆப்பிள் கேட்சர் கேம் ஒன்று கிரியேட் பண்ண போறோம் இன்னைக்கு. ஓகே, ஸோ நான் இதே மாதிரி கேம் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சின்ன டேமோ வந்து பார்ப்போம். ஓகே, என் ஸ்க்ரீன் விளங்குதா? ஸோ இன்றைக்கு நான் கிரியேட் பண்ண போற கேமோட பேர் தான் ஆப்பிள் கேட்சர் கேம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னா, இந்த ஸ்க்ரீன்ல பாருங்க, ஆப்பிள்ஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து கீழே வருது. இந்த பாலை யூஸ் பண்ணி அதை கேப்சர் பண்ண போகல இதில் ஸ்கோர் கூடும். அந்த ஸ்கோர் ஒரு 10க்கு மேல் எடுத்தா யூசருக்கு வினாடி கேம் வினாடி மெசேஜ் வரும். இந்த கேம் லிங்க் உங்களுக்கு சட்ல அனுப்பி வைக்கிறேன், சட் பாக்ஸ்ல. நீங்க எல்லாம் ப்ளே பண்ணி பாருங்க இந்த கேம் எப்படி இருக்கு. நீ யார் சரி சரி ப்ரொஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தா அதை லிங்க் சட் பாக்ஸ்ல அனுப்புங்க, நான் செக் பண்ணி பார்ப்பேன். நானா திரும்ப ஒரு தரம் சொல்லுங்க என்ன செய்றீங்கன்னு. நான் இந்தியா கிரியேட் பண்ண போற ப்ரொஜெக்ட் பேரு தான் ஆப்பிள் கேட்சர் கேம். அந்த ப்ரொஜெக்ட்ல என்ன நடக்கும்டா, இந்த கிரீன் ஃபிளாகை ப்ரெஸ் பண்ண உடனே ஒசக்க ஸ்கைலேருந்து ஆப்பிள்ஸ் வந்து ஃபாலோ ஆகும். அதை நீங்க இந்த பாலை யூஸ் பண்ணி உங்களோட மவுஸை யூஸ் பண்ணி இந்த பால் அங்கே இங்கே மூவ் பண்ணி நீ அந்த ஆப்பிள்ஸை கேட்ச் பண்ணணும். அப்படி கேட்ச் பண்ணி உங்களோட ஸ்கோர் 10க்கு மேல கூடினா நீங்க வின் மெசேஜ் காட்டும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கு நாங்கள் கிரியேட் பண்ண போறோம். சரி. ஓகே, அந்த லிங்கை சட் பாக்ஸ் அனுப்பிக்கிறேன். அந்த ப்ராஜெக்டை உங்களுக்கு தேவைன்னா நீங்க அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். மற்ற நீங்க என்ன சில ப்ரொஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறீங்களா, உங்களுக்கு ஸ்ட்ரெச் அக்கௌண்ட் சரி இருக்கீங்களா, உங்களோட ப்ரொஜெக்ட்ஸை நீ எல்லாத்துக்கும் காட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களோட ப்ரொஜெக்ட் லிங்கை சட் பாக்ஸ்ல போடுங்க, உங்களுக்கு சான்ஸ் தருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்க்ராட்ச் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் சரி ஆன்லைன் சரி லிங்கை சாட் பாக்ஸில் போட்டுருங்க. ஓகே, லிங்க் சாட் பாக்ஸில் அனுப்பிக்கிறேன். தேவையானாக்கள் ஸ்க்ராட்ச் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நானா கொஞ்சம் பொறுங்க. நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேட்குது தானே? ஓகே, ஸோ உங்களோட ஸ்க்ராட்ச் எடிட்டரில் ஃபர்ஸ்ட்டுக்கு இங்கே கெட்டை நீ டிலீட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டனை யூஸ் பண்ணி கெட்டை டிலீட் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் கேச்சர் கேமுக்கு எங்களுக்கு தேவையானது என்னன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் கேச்சர் கேமை பார்க்க போல ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஆப்பிள் தேவை. ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்ப்ரைட்ஸ் சூஸ் ஸ்ப்ரைட் ப்ரெஸ் பண்ணி ஆப்பிள் எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு அதை கேட்ச் பண்ணுறதுக்கு பால் ஒன்றும் தேவை. ஸோ அடுத்து பால் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஓகே, அப்போ இப்போ உங்களுக்கு ஆப்பிள் ஒன்றும் பால் ஒன்றும் ரெண்டும் மீக்கு ஸ்க்ரீன்ல. ஓகே, இப்போ அடுத்து உங்களோட பேக்ரவுண்டுக்கு இந்த ஸ்கை மேலே தேவை. அதுக்கு அண்ணா கொஞ்சம் பொறுங்க நானா. ஓகே, நீ உள்ள ஃபாலோ பண்ணி அப்படியே செய்யுங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணி. ஓகே, ஸோ நீ ஸ்ப்ரைட்ஸுக்கு போயிட்டு ஆப்பிள் ஒன்றையும் பால் ஒன்றையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு பேக்ராப்ஸுக்கு போயிட்டு உங்களுக்கு இங்கே இருக்கிறதுல ஆசையானதை சூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும். நான் இதுக்கு இந்த ப்ளூ ஸ்கைன்னு சொல்லிக்கிறேன் சூஸ் பண்ண போகிறேன். இந்த இவ்வளோ மட்டும் முடிச்சுட்டு எனக்கு தம்ஸ் அப் பண்ணுதாங்க. நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை மூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ 2-3 பேர் டன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட்டு நான் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். இந்த பால் வந்து அதோட மவுஸை நாங்கள் மூவ் பண்ண போகலே இந்த ப்ரௌன் கலர் லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எப்படி மூவ் ஆகிறத ஃபர்ஸ்ட்டு நான் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பாலை அந்த மவுஸை ட்ராக் பண்ணி இப்படி மூவ் ஆகிற சிஸ்டம் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பாலுக்கு போயிட்டு இவெண்ட்ஸ் இந்த வென் கிரீன் கலர் ஃபிளாக் கிளிக்ன்ற போர்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதை நான் சொல்ல போகிறேன். இது உங்களோட மவுஸ் பாயிண்டர் எடுத்து இந்த போர்டுக்கு ஒஸ்க்கு நேராக வச்சு இந்த ப்ரௌன் கலர் லைனில் அவர் இப்படி வச்சிருங்க. அப்போ இங்கே பார்த்தீங்க y வேல்யூ ஒன்று காட்டுது -135. அப்போ இங்கே மோஷன் பாக்ஸுக்கு போயிட்டு கோ டு சொல்லி x = 0 கொடுத்துட்டு y = -135 கொடுத்துட்டு ஸோ இந்த ரெண்டு கோட்ஸும் வரணும் போல்னு சொல்ற இந்த ஸ்ப்ரைட்டுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன செய்ய போறீங்கன்னா இதுக்கு ஃபொரெவர் ஒன்று எடுக்கும். ஃபொரெவர் பிளாக் ஒன்று எடுத்துட்டு இந்த போர்டுக்கு சொல்ல போறீங்க ஃபாலோ த மவுஸ் பாயிண்டர். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் சொல்லணும் இந்த y வேல்யூவை மாற்றாம அப்படியே அந்த லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது. அதுக்கு யூஸ் பண்ற பிளாக் செட் y வேல்யூ டு 135. ஓகேவா? அப்புறம் நீங்க சொல்ல போறீங்க அந்த மவுஸ் பாயிண்டர் அடிக்கிற வேல்யூவுக்கு அது மவுஸை ஃபாலோ பண்றது. அதுக்கு யூஸ் பண்ற கோட் தான் செட் x2. இந்த இங்க இருக்கிற இந்த பிளாக் எடுத்துட்டு சென்சிங்க்கு போயிட்டு மவுஸ் எக்ஸ் எடுத்துடும். அண்ணா கொஞ்சம் பொறுங்க, நான் அந்த இதெல்லாம் எடுத்துட்டீங்க படமே. ஓகே, நீ அதெல்லாம் அப்படி எடுங்க. நான் கோட ஸ்க்ரீன்ல போட்டு வைக்கிறேன், நீ அதை பார்த்து காப்பி பண்ணிக்கோ. ஓகேவா? அப்ப செட் x2 இந்த இந்த பிளாக் எடுத்து இந்த ஃபொரெவர் லூப்புக்கு போட்டுரும். அதுக்கப்புறம் நீங்க ஃபிளாகை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் ஃபிளாகை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பால் வந்து ஸ்க்ரீன்ல இப்படி இந்த ப்ரௌன் கலர் இதுக்கு நேராக மூவ் ஆகிக்கொண்டே இந்த அளவுக்கு ப்ரோக்ரஸ் வந்த பிறகு எனக்கு ஜூம் சாட்ல ரைஸ் ஹேண்ட் பண்ணீங்கன்னா நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். எல்லாத்துக்கும் இதுவே வந்துச்சேன்டா சொல்லுங்க. ஓகே, ஸோ சிலாக்கள் அந்த பவுலை திருப்பி கேட்டீங்க திருப்பி செய்யறதுக்கு. ஸோ நீங்களோட ஸ்க்ரீன்ல ஃபர்ஸ்ட்டுக்கு பவுல் ஆப்பிள் சொல்ற இந்த ரெண்டு ஸ்ப்ரைட் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்ராப்ஸுக்கு போயிட்டு இந்த பேக்ரவுண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கு பிறகு இந்த பவுல்னு சொல்ற இந்த ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்ணி நீங்க சரியா இதை எடுத்து
சும்மா ஸ்க்ரீன் லெங்க்ஸ் ட்ராப் பண்ணிட்டு உங்களோட மோஷன் பிளாக்ஸ் எடுத்துருங்க. மோஷன் பிளாக்ஸ்ல கோ டு எக்ஸ் ஒய்னு சொல்ற அந்த பிளாக் எடுத்து எக்ஸ 0க்கும் ஒய்ய -135க்கும் கொடுத்துரு. அதுக்கு பிறகு பென் ஃபிளாக் கிளிக் இந்த பட்டனை ப்ரெஸ் எடுத்து இங்க வச்சு இப்படி செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பென் ஃபிளாக் கிளிக் இந்த கோ டு எடுத்து 0 -135 கொடுங்க. அதுக்கு பிறகு கண்ட்ரோல் பிளாக்ஸ்ல forever லூப் இந்த forever சொல்ற இந்த இதை எடுத்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுங்க. அந்த forever லூப்க்கு என்ன போடணும்னா மோஷன் பிளாக்ஸ்க்கு திருப்பி போயிட்டு இதுல கீழேக்கு செட் y2 -135 சொல்ற இந்த பிளாக் நீ ஆர்டர் எது செஞ்சுட்டு வர போல அது அங்கே -35 காட்டும். ஸோ செட் y2 -135 அதை கொடுத்துட்டு செட் x2ன்னு ஒண்டி அந்த செட் x2 எடுத்து இப்படி வெளியே வச்சிரு. வெளியே வச்சுட்டு இல்ல சென்சிங் சொல்ற இந்த பிளாக்ஸுக்கு போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா டச்சிங் மவுஸ் பாயிண்டர் அப்படி ஆர்டருக்கு வந்து எனக்கு இல்ல மவுஸ் எக்ஸ்ன்னு சொல்ற இந்த பட்டன் இந்த சின்ன கோடி மவுஸ் எக்ஸ்ன்னு சொல்லி அதை எடுத்து இந்த செட் எக்ஸ் இந்த இதுக்குள்ள ட்ராப் பண்ணுவேன். ட்ராப் பண்ணிட்டு இந்த கோடையும் எடுத்து இங்க போட்டுரும். இவ்வளவுதான் நீங்க போலுக்கு செய்ய வேண்டிய கோடு. ஸோ எல்லாரும் செஞ்சு கொண்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த மீட்டிங்ல 9 பேர் இருக்கிறாங்க. அந்த ப்ரொஜெக்டை செஞ்சு முடிஞ்சு 9 லிங்க்கும் எனக்கு வேணும். இவ்வளவு மட்டும் செஞ்சுட்டு ரைஸ் ஹேண்ட் பண்ணணும். ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணேன். சரியா? 2 பேர் முடிச்சுக்கிறாங்க. மத்தவங்க முடிச்ச பிறகு ரைஸ் ஹேண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ நான் மூவ் பண்ண போறது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய போறோம்டா இந்த ஆப்பிள் இந்த ஸ்ப்ரைட்டை ப்ரோக்ராம் பண்ண போறோம். இந்த ஆப்பிள் இந்த ஸ்ப்ரைட்டை கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா ப்ரோக்ராம் பண்ணு. அது எப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஆப்பிளுக்கு வென் ஃபிளாக் கிளிக் இந்த பட்டன் எடுத்து இந்த கோட் எடுத்து இங்க ட்ராப் பண்ணுங்க. வென் ஃபிளாக் கிளிக் ஓகேவா? அதுக்கு பரவாயில்ல ஆரஞ்சு கலர்ல இருக்கிற இந்த வேரியபிள்ஸ்க்கு போயிட்டு மேக் அ வேரியபிள் கிரியேட் பண்ணு. அங்க போயிட்டு இந்த வேல்யூ ஸ்கோர்னு கொடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த செட் மை வேரியபிள் இதை எடுத்து இங்க ட்ராப் பண்ணி இந்த சின்ன ஆரோ இதை ப்ரெஸ் பண்ணி செட் ஸ்கோ டு 0ன்னு இந்த கோடை கொடுக்குது. ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னண்டா மோஷன் பிளாக்ஸுக்கு போயிட்டு இந்த பாயிண்டிங் டிரெக்ஷன் 90 டிகிரிஸ் இந்த கோடை ட்ராப் பண்ணுங்க. அதுக்கு பிறகு லுக்ஸுக்கு போயிட்டு செட் சைஸ் டு இதை இங்க ட்ராப் பண்ணி இந்த சைஸை 75க்கு மாத்துங்க. ஓகே. ஓகே. ஸோ அடுத்து என்ன செய்ய போறோம்டா இந்த மோஷன் பிளாக்ஸுக்கு போயிட்டு கோ டு ரேண்டம் பொசிஷன் இந்த பட்டனை இந்த கோட் எடுத்து இங்க ட்ராப் பண்ணுங்க. கோ டு ரேண்டம் பொசிஷன். அடுத்து செட் y2 இந்த கோட் எடுத்து ஒரு 150 செட் பண்ணு. ஒரு 180க்கு செட் பண்ணு. செட் y2 180. Okay. So when flag click set score to 0
point in direction 90 degrees, set size to 75, go to random position, set y to 120. அடுத்து கண்ட்ரோலுக்கு போயிட்டு இந்த forever loop இதை எடுத்து இங்க ட்ராப் பண்ணுங்க. இந்த forever loopல என்ன செய்ய போறீங்கடா, இப்ப இந்த ஒஸ்கேக்கர கோட்ல என்ன செஞ்சுக்கிறீங்கடா, ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த ஸ்கோர்ன்றது வேரியபிளை 0 ஆக்கிக்கிறீங்க. அதுக்கு பிறகு இந்த ஆப்பலை ஸ்ட்ரெயிட்டா நேரா பாக்குற மாதிரி செட் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் செட் சைஸ் 75ல ஆப்பிளோட சைஸை 25% குறைச்சிக்கிறீங்க. அடுத்து கோ டு ரேண்டம் பொசிஷன்ல நீங்க ஒஸ்கே இந்த லைனுக்கு இந்த லைன்ல ஒரு ரேண்டம் ஒரு இடத்துக்கு அதே மூவ் ஆகும். அப்புறம் செட் y to 118 அந்த y பொசிஷன் ஒசக்க கார்னர்ல அது செட் ஆகி கொள்ளும். அதுதான் செட் y to 180. ஸோ அடுத்து ஃபொரெவர் என்ன பண்ண போறீங்கன்னா, நீ இந்த இந்த ஆப்பிள் வந்து இப்படியே இந்த ஸ்ட்ரெயிட் அந்த லைன்ல வந்து கீழே ட்ராப் ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷனை கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா, ஃபொரெவர்ல ஃபர்ஸ்ட்டுக்கு அது கீழே வரப்போல ஒரு நைஸ் அனிமேஷனை கொடுக்கறதுக்கு நான் டேர்ன் டேர்ன் 5 டிகிரிஸ்னு கொடுக்குறேன். ஸோ அது ஒரு 5 டிகிரிஸ் ரொட்டேட் ஆகிக்கொண்டே. அதுக்கப்புறம் நான் என்ன இங்கே போட போறேன்டா, சேஞ்ச் y by -5. ஓகே, சேஞ்ச் y by -5. ஸோ அந்த ரெண்டை கூட கொடுக்குறோம். டேர்ன் 5 டிகிரிஸ், சேஞ்ச் y by -5. அதுக்கு பிறகு கண்ட்ரோல்ஸுக்கு போயிட்டு இஃப் ஒன்று எடுத்துக்கோங்க. இஃப் பிளாக் ஒன்று. இஃப் பிளாக் எடுத்து என்ன செய்யணும்டா, இங்க மோஷனுக்கு போயிட்டு கீழே பாருங்க y பொசிஷன் சொல்லி ஒரு சின்ன ரவுண்ட் பிளாக் வந்து இருக்கும். சின்ன ரவுண்ட் பிளாக் அதையும் எடுத்துட்டு ஆப்பரேட்டர்ஸ்க்கு போயிட்டு இந்த ஈக்குவல் இந்த இதை எடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த y பொசிஷன் எடுத்து இந்த ஈக்குவல் இந்த சைடுக்கு ட்ராப் பண்ணிடுங்க. ட்ராப் பண்ணிட்டு இந்த y பொசிஷனை -170 செட் பண்ணுங்க. செட் பண்ணிட்டு இதை இங்க இப்படி ட்ராப் பண்ணிட்டு ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கடா, திருப்பி மோஷனுக்கு போயிட்டு கோ டு ரேண்டம் பொசிஷன் இந்த பிளாக் எடுத்து இங்க ட்ராப் பண்ண போறீங்க. ட்ராப் பண்ணிட்டு செட் y2 இந்த பிளாக்கையும் எடுத்து இங்க ட்ராப் பண்ணிட்டு செட் y2 180 ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. ஸோ இப்போ இந்த வரைக்கும் நான் கோட் பண்ணிக்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ அப்படி ஆப்பிள் கீழே வந்து விழுவுது. அந்த கீழே டச் ஆகின உடனே ஆப்பிள் திருப்பி ஆஸ்கே திருப்பி விழுவும். இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் வேலை செய்யுதுண்டா, உங்களுக்கு உங்களோட ஸ்க்ரீன் லாஸுக்கு இந்த ஆப்பிள் கீழே விழுந்து அது கீழே விழுந்துருன்னு இன்னொரு ஆப்பிள் கிரியேட் ஆகி ஆஸ்கே வருதுண்டா, ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன்ல ரேஸ் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகும். ஓகே, ஸோ எல்லாரும் டன்னா? நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகல, இன்னும் எக்ஸ்ட்ரா டைமோட வேணுமா? கொஞ்சம் டைம் பண்ணுங்கண்ணா. ஓகே, நான் 2 மினிட்ஸ் தரேன். டக்குனு கம்ப்ளீட் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணாக ரேஸ் ஹேண்ட் பண்ணுங்க. ஓகே. மற்றாக்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா?
கம்ப்ளீட். ஓகே, ஸோ 2-3 பேர்கிட்ட தான் ரெஸ்பான்ஸ் எனக்கு வந்திருக்கு, மற்ற ரெஸ்பான்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்டா, இந்த அப்பலை வந்து இந்த பாலுக்கு டச் ஆகின உடனே பாயிண்ட்ஸ் போடுற மாதிரி சிஸ்டமோட கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா, இன்னொரு இஃப்னு எடுத்துருங்க. கண்ட்ரோலுக்கு போயிட்டு இன்னொரு இஃப் இந்த சொல்ற அந்த பிளாக் எடுத்துருங்க. எடுத்துட்டு சென்சிங்க்கு போயிட்டு டச்சிங்னு சொல்லிக்கிற இந்த பிளாக்கையும் விடுங்க. சென்சிங்ல ஃபர்ஸ்ட் கீக்கு டச்சிங் மவுஸ் பாயிண்டர் அந்த பிளாக் எடுத்துங்க. ட்ராப் பண்ணிட்டு அந்த சின்ன அரோ மார்க் அந்த சின்ன அரோவை ப்ரெஸ் பண்ணி டச்சிங் பவுல்னு சொல்லிக்கிற அந்த பவுலை ப்ரெஸ் பண்ணு. ஓகே, ஸோ இஃப் டச்சிங் பவுல்ன்ற இந்த கோடை கிரியேட் பண்ணிட்டு இதையும் இந்த ஃபொரெவர் லூப்புகளுக்கும் ட்ராப் பண்ணிடுங்க. அப்புறம் என்ன செய்ய போறோம்டா, சவுண்டுக்கு போயிட்டு பிளே சவுண்ட் இல்லாட்டி ஸ்டார்ட் சவுண்ட் இது எடுத்துடுங்க. ஸ்டார்ட் சவுண்ட் எடுத்து இங்க ட்ராப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இஃப் டச்சிங் பவுல் ஸ்டார்ட் சம். அடுத்து இதுல வேரியபிள்ஸ்க்கு போயிட்டு சேஞ்ச் மை வேரியபிள் பை ஒன் இருக்கு இந்த கோட் எடுத்து இந்த இஃப் டச்சிங் பவுலுக்கு ட்ராப் பண்ணுங்க. இந்த சவுண்டு கீழே அதுக்கு பிறகு இந்த சின்ன அரோ ப்ரெஸ் பண்ணி சேஞ்ச் ஸ்கோர் பை ஒன் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேவா? இப்ப அடுத்து என்ன செய்யுங்கண்டா, பால் டச் ஆன பிறகு திருப்பி அப்பெல்லாம் நாங்க கீழே மட்டும் கூட வைக்காம அதை திருப்பி ரீசெட் பண்ண போறேன். அதுக்கு என்ன செய்யணும்டா, திருப்பி மோஷனுக்கு போயிட்டு கோ டு ரேண்டம் பொசிஷன் இந்த பிளாக் எடுத்துங்க. ட்ராப் பண்ணிட்டு செட் y to 100 இந்த செட் y to இந்த செட் y to எடுத்து ட்ராப் பண்ணிடுங்க. ட்ராப் பண்ணிட்டு செட் y to 180 இப்படி கொடுத்துருங்க கோட. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுது இந்த கேம். ஸோ இப்போ இந்த ஆப்பிள் வந்து என்ன பாலுக்கு டச் ஆக அந்த சவுண்ட் கேட்குது, ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகுது. டச் ஆக இல்லாட்டி ஆப்பிள் வந்து கீழே போடுது. இப்போ நாங்கள் யூசருக்கு ஸ்கோரை கூட்டுருமாயே இன்னொரு சிஸ்டம் கிரியேட் பண்ண போறோம். என்னன்னா, அந்த பவுலால அந்த ஆப்பிளை கேட்ச் பிடிக்க இல்லாட்டி ஸ்கோர்னா குறைக்கிற மாதிரி. அதுக்கு என்ன பண்ணணும்டா, வேரியபிள்ஸ்க்கு போயிட்டு சேஞ்ச் மை வேரியபிள் இந்த பிளாக் எடுத்து இதை ஸ்கோருக்கு மாத்திடுங்க. மாத்திட்டு சேஞ்ச் ஸ்கோர் பை -1 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்க ஏர்லியா போட்ட கோட் வேண்டியும் if y equals -170 go to random position set y to 180 அந்த if லூப்புக்குள்ள இந்த கோடையும் இப்படி ட்ராப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நீங்க ஆப்பிள ட்ராப் பண்ணீங்கடா, குடிக்க மிஸ் ஆகிட்டீங்கடா, ஸ்கோர் வந்து மைனஸ்க்கு போயிட்டு அதை நீங்க புடிச்சிங்கடா ஸ்கோர் 1 கூடிக்கொண்டு. ஸோ இப்போ இதுதான் இந்த ஆப்பிளுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பேசிக் கோட். ஸோ இதை நான் ஸ்க்ரீன்ல போட்டு வச்சுக்கிறேன் இந்த கோடை. I'll give you 2 minutes. எக்ஸ்ட்ரா டைம் என்ன கேளுங்க. கம்ப்ளீட் பண்ண பிறகு சட்ல டன்னு போட்டுருங்க மெசேஜ் வந்து. 2 to 3 minutes தாரன். இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு சட்ல டன்னு போட்டுருங்க. சட்டை டன்னு போடும்போது பாருங்க உங்களோட ப்ரொஜெக்டை கிளிக் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதா இல்லாட்டி டென்சர் இஷ்யூஸ் இருந்தா கேளுங்க. ஆனா என்ன வந்துட்டு இந்த அப்பல் வந்துட்டு அந்த பவுல்ல பிடிச்சா கீழுக்கு தவுழுது, கீழுக்குள்ள மேலுக்கு வருது இல்லை இந்த அப்பல். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்டா, இங்க பாத்தீங்கன்னா இஃப் டச்சிங் பவுல் இந்த இஃப் பிளாக் கேக்கு
if touching ball சார் or if touching ball இந்த start sound jump போறோம் இந்த ப்ளூ கலர் இந்த ரெண்டு கோடு மீக்கும் உங்களோட கோடுல ஓம் அந்த ரெண்டு கோடு மீக்கிண்டா போல டச் ஆன உடனே அது ஒஸ்கப்போம் இந்த வேல்யூஸ் எல்லாம் கரெக்ட் ஆயிக்கான பாத்துக்கோங்க go to random position set y to 180 அப்படி இருந்தா அது ஒஸ்கப்போம் ஓகேயா கோட கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க ஓகே அண்ணா ஒர்க் ஆகுது ஓகே மத்தவங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதா ஓம் ஒர்க் ஆகுது ஓ அம்பர் ஓகே அஸ்வின் ஷாகிரா ஜே யார் இந்த யூஎஸ்பிஎஸ்டி ஜெய்னப் ஜுலைஹா அகமத் மாஹி உங்க எல்லாத்துக்கும் ஓகேயா அவங்க ஓகே ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு இம்ப்ரூவ் ஆக போகிறேன் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இப்போ யூசர் இப்படியே கேமை ப்ளே பண்ணி போகிற ஒரு கட்டத்தில் யூசருக்கு வின்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் கொடுக்கும் இப்போ அதுக்கு என்ன செய்ய போறீங்கன்னா இங்கே ஸ்ப்ரைட்டுக்கு போயிட்டு வின்னு சர்ச் பண்ணி பாருங்க சரி காட்டுது பார்த்தா இங்கே வின்னு ஒரு ஸ்ப்ரைட் ஒன்றும் காண்றதுக்கு இல்லை அப்படின்ட்டா நீங்க தான் அதை உங்களோட கிரியேட் பண்ண வரும் வின் யூ வின் அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வின் ஒன்றுமே இல்லை ஸோ என்ன செய்ய போறீங்கன்னா இப்போ நீங்க உங்களோட ஸ்ப்ரைட்டை கிரியேட் பண்ண போறீங்க அதுக்கு இந்த கெட் ஐக்கனை கொஸ்ட பார்த்தீங்கன்னா பெயிண்ட்னு சொல்லி இந்த ப்ரஷ் மாதிரி ஐக்கணும் நீங்க அதை ப்ரெஸ் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு இதே மாதிரி ஸ்க்ரீனோட காட்டும் ஸோ இப்போ இந்த எப்படி ஸ்க்ரீன்ல இருக்கீங்கன்னா எப்படி இருக்கு அந்த இந்த கீழே இருக்கிற இந்த கெட் கேமராவில் ஹைட் ஆகிக்கிட்டு கொஞ்சம் இருக்கு Just a second. கெட்டுங்கிற பாக்ஸுக்கு போயிட்டேன் இப்போ எனக்கு விளங்குதா இந்த கெட்டுல கீழே எதுவும் அடிக்குதானே இந்த கெட்டு கொஸ்க பார்த்தீங்கன்னா இதுல பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி ஐக்கணும் நீங்க ஓம் இருக்கி அந்த பெயிண்டை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனுக்கு வரும் ஓகே நான் வந்துட்டு ஓகே இப்போ அங்க டெக்ஸ்ட்டுக்கு இந்த டீன்னு போட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி
டைப் பண்ணிக்கோங்க யூ வின்னு சொல்லி. உங்களுக்கு தேவையான இதில் கலர் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி மாற்றிக்கொள்ளும். நான் இதை பிளாக்கு செட் பண்ணுறேன், இல்லை நான் இதை ஒயிட்டுக்கு செட் பண்ணிக்கொள்ளும். ஸோ ஒயிட் கலருக்கு செட் பண்ணிவிட்டு சைஸுக்கும் பெருசாகிறேன். பெருசாக்கி எனக்கு தேவையான மாதிரி ஃபன் டைம் நான் மாற்றிக்கொள்ளும். உங்களுக்கு இது தேவையான கலருக்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்ப்ரைட்டை இங்கே ஸ்ப்ரைட் நேம் ஒன்று காட்டுது, அதை நான் ரீநேம் பண்ண போகிறேன். வின்னு சொல்லி ரீநேம் பண்ண போகிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கோடுன்ற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த ஸ்ப்ரைட்டுக்கு என்ன கோட் எழுத போறீங்கன்னா, when flag clicked go to 00 hide அப்படின்னு கிரியேட் பண்ண போறீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டுக்கு இவ்வளவு இதுக்கு கிரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்டா இது இவ்வளவு கிரியேட் பண்ணிட்டு திருப்பி என்ன செய்ய போறீங்கன்னா, ஆப்பிள் இந்த கோடு இருக்கு, ஆப்பிளுக்கு போயிட்டு இந்த இஃப் பால் டச்சிங் அதுக்கு கீழே இன்னொரு இஃப் எடுத்து இங்க ட்ராப் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ இந்த இஃப் பால் டச்சிங் கீழே இன்னொரு இஃப் ட்ராப் பண்ணிட்டு என்ன செய்ய போறீங்கன்னா, வேரியபிள்ஸ்க்கு போயிட்டு இந்த ஸ்கோர்னு சொல்லி அந்த சின்ன சர்க்கிள் மாதிரி எடுத்து கலெக்ட் பண்ணி இங்க ட்ராப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆப்பரேட்டர்ஸ்க்கு போயிட்டு ஆ இந்த போட்டிக்கிற இந்த இதுவும் அடுத்து இந்த கிரேட்டர் தேன் போடுகிற இந்த சைனும் ஈக்குவல் இந்த சைனையும் எடுத்துருக்கீங்க. எடுத்துட்டு என்ன செய்ய போறீங்கன்னா, இதை ரெண்டையும் எடுத்து ஒரு சைட்ல ட்ராப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த வேரியபிள்ஸ் ரெண்டு ஸ்கோர் எடுத்துக்கோங்க, ரெண்டு சர்க்கிள் மை ஸ்கோர். ஃபர்ஸ்ட் ஸ்கோரை இங்கேயும் செகண்ட் இங்கேயும் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வேல்யூஸையும் 10 போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எப்படி இந்த ஆர்டர் ப்ரெஸ் பண்ணி இதை எப்படி எடுத்து ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிட்டு கண்ட்ரோலுக்கு போயிட்டு ப்ராட்காஸ்ட் யூவின் அப்படின்னு போட்டு ட்ராப் பண்ணுங்க. ஓகே, இந்த கோட்டை காப்பி பண்றாங்க, டக்குன்னு காப்பி பண்ணிட்டு சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் மூவ் ஆகிறேன். அம்சரோட மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் எனக்கு. மற்றவங்க அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லாட்டி எங்க இருக்கிறீங்க? ஓகே நானா. ஓ, அம்ஹர் டன். மற்றவங்க ஓகே. அப்பள்கிட்ட கூட ஃபுல்லா காட்டவா வந்துருங்க.
ஆப்பிளோட கோட் எங்கேருந்து சரியா வேணும்? உள்ள காட்டாவா? சார் ஆப்பிளில் கொஞ்சம் டைம் கேட்குறாங்க. நான் ஒரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம். இந்த ஆப்பிளோட கோட். நானா யூ வின்னுங்கிற பட்டன் வந்துட்டு ஒரு ஸ்கோரை தாண்டி நல்லா வரணும். ஆனா இது வந்துட்டு முதல்ல ஒரு ஸ்கோர் எடுக்க கூட்டாலே யூ வின்னுங்கிற பட்டன் அந்த இது வந்துட்டு மெசேஜ் வந்துட்டு அந்த ஓ, இதுல. அதை நான் என்ன செய்ய போறேன்னா, இப்போ நான் கோட் பண்ணல என்ன அது, நான் கோட் பண்ணின பிறகு அது ஒர்க் ஆகும். இப்போ நான் கோட் பண்ணிக்கிறது ஆப்பிளுக்கு மட்டும் தான். நாங்கள் அடுத்து என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பிளை கோட் பண்றாங்க, கோட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் வின்னுங்க போயிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே. ஒரு 2 பேர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. மற்றவங்க குயிக்காக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகி. ஓகே, 3 பேர் கம்ப்ளீட். இந்த ஜேயும் யூஎஸ்பின்னு பேர் வச்சுக்கிறாங்களோ அவங்களோட ரியல் நேம் ரீப்ளேஸ் பண்ணுங்க. என்னன்னா இல்லை, இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்ல ஜேண்டும் யூஎஸ்பி எஸ்டி இருக்கிற 2 பேரும் உங்களோட பேரை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க எல்லாம் லாஸ்ட் வீக் ரெக்கார்டிங் பார்த்துட்டீங்க, இல்லாட்டி பிசிக்கலா ஜாயின் ஆகிட்டீங்க. அப்படி ஜாயின் ஆகியிருந்தா நீங்க நியூ அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணிருப்பீங்க ஸ்க்ராட்ச்ல.
அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணி லாஸ்ட் வீக் டியூட்டோரியல்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தந்தீங்க. ஸோ அப்படி என் சில ப்ரொஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தா அந்த ப்ரொஜெக்ட்ஸை ஷேர் பண்ண தெரியுமா? என்னன்னா ஸ்க்ராட்ச்ல ப்ரொஜெக்ட்ஸ் எப்படி ஷேர் பண்றதுன்னு தெரியும். ஷேர் பண்றியா? ஸோ நான் அதே இந்த லெசன் முடிஞ்சு சொல்றேன். ஸோ இந்த லெசன் முடிஞ்சா எனக்கு இதில் இருக்கிற 8 பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆப்பிள் கச்சா கேமே நான் பார்க்க போறேன். என்ன கிரியேட்டிவிட்டியில் செஞ்சுக்கிறீங்க. போதும். 4 பேர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. மற்ற 3 பேர் ஸோ இப்போ மற்றவங்க ஆன்சர் கோட் எழுத போல சார் டவுட் ஒன்று இருக்கின்றா. இந்த கோட் எங்கே கண்டுபிடிக்கலும், எங்கேருந்து எடுக்கணும், இந்த கோடை எப்படி கம்பைன் பண்றது அப்படின்னு சார் டவுட் இருந்தா கேட்கலும். ஓகே, ஸோ நாங்கள் இப்போ 5 பேர் கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்க்க போகிறோம். So I can lower your hands. ஓகே, ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்க்க போறோம்டா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த யூவின் இந்த பின்னு சொல்லிக்கிற ஸ்ப்ரைட், இந்த ஸ்ப்ரைட்டை ப்ரோக்ராம் பண்ண போறோம். இதை ப்ரோக்ராம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பின்னு சொல்ற இந்த பிளாக்கை ப்ரெஸ் பண்ணிக்கிறோம், இந்த ஸ்ப்ரைட்டை. அதுக்கு பிறகு இந்த இவெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா when I receive யூவின்னு சொல்ற இந்த கேட்மே பிளாக் வந்து இருக்குது. இந்த இடத்த இங்க ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிட்டு இங்க போட போறீங்க லுக்ஸ்ல போயிட்டு ஷோ அப்படின்ற இந்த பிளாக்கை ஃபிக்ஸ் பண்ண போறீங்க இங்கே. ஸோ வென் ஐ ரிசீவ் யூ வின் ஷோ அப்படின்னு இந்த கோடை இங்க எழுத போறீங்க. அதுக்கு பிறகு கண்ட்ரோலுக்கு போயிட்டு ஸ்டாப் ஆல் சொல்ற இந்த பிளாக் எடுத்து ட்ராப் பண்ண போறோம். அவ்வளவுதான் இந்த விண்ணுக செய்கிற சிம்பிள் கோட் வந்து. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கோர் கூடிக்கொண்டே போகுது. ஸோ அது 10க்கு அப்படி வந்துடனே யூவின் சொல்ற அந்த மெசேஜ் வந்து கேம் ஸ்டாப் ஆயிடும். இப்ப சிலாக்களுக்கு டவுட் ஒன்று கேளும். இப்ப அந்த யூசர் ஆப்பிளை கேட்ச் பண்ணாம ஆப்பிள் கீழே ட்ராப் ஆகி கொண்டு போகுதுங்க. அப்ப என்ன ஆகுறது, யூ லூஸ்னு வரணுமே.
அதுக்கு என்ன செய்ய போறீங்கடா, இந்த வின் இருக்கிற இந்த பிளாக்க ரைட் கிளிக் பண்ண போறீங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் நீங்க பட்டன் இருக்குது அதை பிரஸ் பண்ணுவீங்க. அது விளங்குச்சா? ரைட் கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் இந்த பட்டனை பிரஸ் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் வின் டூன்னு சொல்லி ஒரு புதிய ஸ்ப்ரெட் ஒன்று கிரியேட் ஆக போகுது. அந்த ஸ்ப்ரெட்டுக்கு நேம கொடுக்க போறேன் லூஸ்ன்னு சொல்லி. நான் உங்களுக்கு அந்த வின் அந்த உங்களுக்கு 4 ஸ்ப்ரைட்டிக்கு உண்ட ஆப்பிள் பவுலும் 2 வின் ஸ்ப்ரைட்டிக்கு எனக்கு ஒரே ஒரு வின் ஸ்ப்ரைட் தானே. ஓகே, அதுக்கு என்ன பண்ண போறீங்கடா, இந்த வின் இருக்கிற இந்த பட்டன், இந்த வின் இந்த ஸ்ப்ரைட் ஒன்றிக்கு அதை ரைட் மவுஸ் கிளிக் பண்ண போறீங்க. மவுஸ்ல ரைட் கிளிக்க பிரஸ் பண்ணீங்கன்னா டூப்ளிகேட்னு சொல்லி இங்க ஆப்ஷன் காட்டும். அந்த டூப்ளிகேட்டை பிரஸ் பண்ணீங்கன்னா அது 2 ஆயிடும். ஓம் நான் வந்துட்டு. ஓகே, ஸோ இப்போ அதை நீங்க நேம் பண்ண போறீங்க லூஸ்ன்னு சொல்லி பேரை கொடுத்துட்டு போறீங்க. இப்போ அதுல என்ன செய்ய போறீங்கன்னா, நீங்க கஸ்டியூம்ஸுக்குள்ளுக்கு போயிட்டு இந்த டைப் டூல் எடுத்துட்டு அந்த யூ வின்னு காஸ்க ப்ரெஸ் பண்ணி அதை இப்படி லூஸ்ன்னு டைப் பண்ண போறீங்க. எதுக்கு போனா இந்த காஸ்டியூம்ஸ், இந்த கோடு இதனோட ஸ்கிரீன் இதுல வச்சுக்க காஸ்டியூம்னு சொல்லி கோடு கடத்தாப்புல காஸ்டியூம்னு பட்டன் அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இங்கல யூ வின்னு தான் காட்டும். நீங்க யூ வின்னு தான் காட்டும். நீங்க அதை என்ன செய்யணும்னா இந்த டூல் டைப்பிங் டூலை ப்ரெஸ் பண்ணி அதை யூ லூஸ்க்கு இப்படி மாத்துக்கோங்க. ஓகே, ஓகே. ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன செய்ய போறீங்கடா, இந்த கோடுக்கு போயிட்டு when I receive you win ஒன்று இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணி நியூ மெசேஜ் கிரியேட் பண்ண போறீங்க. இந்த யூ வின்னை ப்ரெஸ் பண்ணி நியூ மெசேஜ் கிரியேட் பண்ணி போட போறீங்க யூ லூஸ்ன்னு சொல்லி. ஓகே, ஸோ அந்த யூ வின்னை ப்ரெஸ் பண்ணி நியூ மெசேஜ் கிரியேட் பண்ணி யூ லூஸ்ன்னு ப்ரெஸ் பண்ண போறீங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன செய்ய போறீங்கடா, திருப்பி இந்த ஆப்பிள் இந்த ஸ்ப்ரைட்டுக்கு போக போறீங்க. போயிட்டு இங்க கீழே இருக்குது இந்த ஸ்ப்ரைட் இஃப் தென் சொல்லி இந்த ஸ்கோர்னு காட்டுது. இதை எடுத்து டூப்ளிகேட் பண்ண போறீங்க. ஓகே, அது டூப்ளிகேட் பண்றது விளங்குச்சா இல்லாட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து கிரியேட் பண்ணுவோமா? ஓகே, நான் டூப்ளிகேட் பண்ணிட்டேன் நானு. டூப்ளிகேட் பண்ணி அதை அதுக்கு கீழே ட்ராப் பண்ணிடுங்க. இப்போ அதில் என்ன செய்ய போறீங்கன்னா இந்த ஸ்கோர் 1/10 இதையும் ரிமூவ் பண்ண போறீங்க. இந்த ஸ்கோர் ஈக்குவல் 10 வச்சுட்டு இந்த ஆல் டிலீட் பண்ண போறீங்க. டிலீட் பண்ணிட்டு இந்த ஸ்கோர் ஈக்குவல் 10 எடுத்து இங்க ட்ராப் பண்ண போறீங்க. ட்ராப் பண்ணிட்டு ஸ்கோர் ஈக்குவல் -5ன்னு கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கு பிறகு இந்த ப்ராட்காஸ்ட் யூ லூஸ்ன்னு செட் பண்ணுங்க. ஆனா கொஞ்சம் அந்த கொஞ்சம் முன்னுக்கு கொஞ்சம் ஆக்கி விளங்கப்படுத்துங்க. இந்த கொஞ்சம் விளங்கல எனக்கு. ஓகே, டூப்ளிகேட் பண்ணது பிறகுல இருந்து இப்போ எப்படி செய்யுங்க, நீ டூப்ளிகேட் பண்ணீங்க தானே, அதை அப்படியே ரிமூவ் பண்றீங்க, அதை அழிச்சிடுங்க. ஓகே, இப்போ இதான் பழைய கோட், இப்படிதான் கோட் இருந்துச்சு. இப்போ என்ன செய்ய போறீங்கன்னா இஃப் தென் சொல்ற இந்த கோட் எடுத்து இங்க ட்ராப் பண்ண போறீங்க. ட்ராப் பண்ணிட்டு ஆப்பரேட்டர்ஸுக்கு போயிட்டு ஈக்குவல் இந்த சிம்பிள் எடுத்து இங்க ட்ராப் பண்ண போறீங்க. அதுக்கு பிறகு வேரியபிள்ஸ்க்கு போயிட்டு ஸ்கோர்ன்ற இந்த பட்டன் எடுத்து இங்க ட்ராப் பண்ண போறீங்க. ட்ராப் பண்ணிட்டு ஈக்குவல் மார்க் ஆடுது, அதுக்கப்புறம் இருக்கிற இந்த பாக்ஸ் இந்த நம்பர்ஸ்க்கு -5 செட் பண்ண போறீங்க. ஓகேவா?
ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ண போறீங்கடா, கண்ட்ரோலுக்கு போயிட்டு இவெண்ட்ஸுக்கு போயிட்டு ப்ராட்காஸ்ட்ன்றது மெசேஜ் எடுத்து ட்ராப் பண்ண போறீங்க. இதுக்குள்ளுக்க யூ லூஸ்ன்றது மெசேஜையும் கிளிக் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ இதுதான் ஆப்பிளோடைய ஃபுல் கோட். ஓகே தேவையானாக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி நான் ரெக்கார்டிங் யூடியூப்ல ஷேர் பண்ணுவேன். குரூப்ல இருந்து ரெக்கார்டிங் குரூப்ல தான் ஷேர் பண்ணுவேன். உங்களோட லிங்க் அனுப்பின சார் மக்கள்கிட்ட அந்த குரூப் யூடியூப் லிங்க் எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலுக்கு போனா அது யூடியூபுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் ஜென் ஸ்கில்ஸ். ஸோ இந்த யூடியூப் சேனல்ல நீங்க லாஸ்ட் வீக் வந்து இல்லாட்டி இந்த யூடியூப் சேனல்ல இங்க லிங்க் இருக்குது, ஸ்க்ராட்ச் தமிழ் ரெக்கார்டிங் 1. இதுதான் நான் லாஸ்ட் வீக் கிரியேட் பண்ணேன். லாஸ்ட் வீக் என்ன செஞ்சோமோ அதுதான் இங்க இங்க வச்சுக்கிறேன். ஸோ நீ லாஸ்ட் வீக் இன்கேஸ் வரலாட்டி இந்த லிங்கை யூஸ் பண்ணி எப்படி நீங்க கிரியேட் பண்றது ஒரு ஸ்க்ராட்ச் அக்கௌண்ட், ஸ்க்ராட்ச் பிளாக்ஸ் எல்லாம் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன் போட்டிக்கு தேவைன்னா லிங்கை சட் பாக்ஸ்ல போட்டுறேன், தேவையானாக்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதுதான் லாஸ்ட் வீக் ரெக்கார்டிங். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் அந்த கேமை டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் கோட் பண்ணி முடிஞ்சு இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் என்ன சரி எரர் இருக்குதா இல்லாட்டி கேம் நாங்கள் நினைச்ச மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுதா. நான் கேமை ப்ரோக்ராம் பண்ணிக்கிறது வந்து ஸ்கோர் வந்து -5 ஆகினா யூ லூஸ்னு மெசேஜ் வந்துட போகுது. அதே ஸ்கோர் வந்து 10 ஆகிச்சண்டா யூ வின்னு வரப்போகுது. அதுதான் நாங்கள் பண்ணிக்கிற கோட். அப்பல் வந்து ட்ராப் ஆகும், நீங்கள் கலெக்ட் பண்ண ஸ்கோர் கூடும், ஸ்கோர் கூட கூட யூ வின் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பக் ஒன்று கேமில் விளங்குது என்னன்னா, இந்த ஆப்பிள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வசதி கீழே போடுவது. இது வந்து யூசர்ஸ்க்கு லேசிய மவுஸ் எப்படி டக் டக்குன்னு மூவ் பண்ணி அவங்க அதை கேட்ச் பண்ணி கொள்ளையிலும். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா இந்த ஆப்பிளை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போல வைக்க போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்டா, நீங்க ஃபொரெவர் ஆப்பிள் ஸ்ப்ரைட்ல பாருங்க, ஃபொரெவர்ல பசக்க சேஞ்ச் y பை ரெண்டாவது கோட், ஃபொரெவர் லூப்ல ரெண்டாவது கோட் சேஞ்ச் y பை -5 கொடுத்துருப்பீங்க. அதை நான் வந்து -10 ஆக்க போறேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆப்பிள் கொஞ்சம் ஃபாஸ்டா கீழே வந்து ட்ராப் ஆகும். அப்ப இது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும் யூசருக்கு. ஓகே, ஏன்னா ஆப்பிளை கேட்ச் பண்ணாம ஓகே நான் பார்த்தேன்ல. செஞ்சுட்டேன். ஓகே, ஆப்பிளை கேட்ச் பண்ணாம நான் ட்ராப் பண்ணி பார்ப்போம், விட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸ்கோர் வந்து -5 ஆகினர்னே யூ லூஸ்னு வருது. ஓகேயா, இதுதான் நாங்கள் இந்தியா கிரியேட் பண்ண கேம். ஸோ இப்போ இந்த ப்ரொஜெக்டை எப்படி ஷேர் பண்றதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் டவுட் வந்து இருந்துச்சு. இது ப்ரொஜெக்ட் எப்படி ஷேர் பண்றதுண்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க எப்படி கோட்ஸ் எடிட் பண்ணுவீங்களே, எடிட் பண்ண போக இங்க சேவ் நவுன்ற பட்டன் இருக்கு. சரியா, இந்த சேவ் நவ் பட்டன்ல போயிட்டு இங்க சேவ் நவ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல ஷேர் பட்டன் வந்து காட்டும். அதை காட்டுதா? ஓம் நான் காட்டுது. அந்த ஷேர் பட்டனை இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களோட லிங்க் ஷேர் ஆயிடும், ஸ்க்ராட்ச்ல ஷேர் ஆயிடும் உங்களோட லிங்க். ஓகேவா, அந்த ஆரஞ்சு கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே லிங்க் ஷேர் ஆயிடும். ஓகே, இப்ப அந்த லிங்க் எப்படி எனக்கு அனுப்புறதுன்னா, இங்க உங்களோட வெப் ப்ரௌசர்ல இங்க லொசக்க லிங்க் இருக்கும். இந்த ஒஸ்க காட்டுது உங்களோட வெப் ப்ரௌசர்ல அந்த லிங்க் ஸ்க்ராட்ச் மீட் எடியூ ப்ரொஜெக்ட்ஸ் சொல்லி 1022 சொல்லி கோடனை காட்டும். அதை எடுத்து காப்பி ஓம் பண்ண நான் எனக்கு அப்படி இருக்கு. அதை எனக்கு எழுத அனுப்ப மேலும் அப்படி உங்களோட வெப் ப்ரௌசர்ல காட்டுது இல்லாட்டி இங்க கீழே காப்பி லிங்க்னு சொல்லி பட்டன் உண்டு, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இங்க காப்பி லிங்க் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி எனக்கு அனுப்பிடும். ஸோ இப்போ நீங்க கிரியேட் பண்ண கேம் சார் நீ என்ன மேஜிக் இங்க வேலை செய்யும் தெரியுமா? இப்ப நான் அந்த லிங்க் எடுத்துட்டேன், scratch.mit.edu அந்த லிங்க் எடுத்துட்டேன். இப்ப அந்த லிங்க் நான் என்ன செய்யுறேன்? ஜூம் சட்டிக்கு தானே, ஜூம் அதில் நீங்க செட்டா? ஜூம் செட் பண்ணுங்க.
எங்க இருக்கு ஜூம் செட் நீங்க ஜூம் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப என் ஸ்கிரீன் விளங்குதா உங்களுக்கு? ஸ்கிரீன் ஓ அதுல கீழே சட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குதா? ஓ இருக்கு. அதுல போயிட்டு பேஸ்ட் பண்ணி அனுப்புங்க அதை. சரி. சோ இந்த ஆப்பிள் கோட கம்ப்ளீட் பண்ணிட்டா ஆனா நான் போன்ல செய்யல, நான் போன்ல கனெக்ட் பண்ணிக்கேன், லேப்டாப்ல செய்யறேன். இப்போ உங்களுக்கு அந்த லிங்க் எனக்கு அனுப்பல. ஓகே அப்சல்யூட்லி. நீங்க லேட்டாக அனுப்புறதுனாலும் அனுப்பிக்கோங்க. லேட்டாக அனுப்புறேன்டா you can use my number which I will give you. Just a second. You can use Zoom chat உங்களுக்கு access இருக்கு எல்லாத்துக்கும். நான் இருக்கு. இல்லாட்டி கொஞ்சம் இருங்க. நீங்க ப்ரொஜெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்ல போடுறேன், அதை கணக்கு விடையாது. இதுதான் என்ன நம்பர். நீ லிங்க் அனுப்பிடும் ஜாயின் ஆகிறதுக்கு. லிங்க் அனுப்பிடும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு. நான் பார்த்தா ரிப்ளை அனு தருவேன். நல்ல இல்லாட்டி எரர் சென்ஸ் தெரியும், ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சொல்லுவேன். உங்களுக்கு ஸ்க்ராட்ச் சென்சர் டவுட் இருந்தாலும் அந்த நம்பருக்கே கேட்டுக்கொள்ளலாம். கொஞ்சம் பாருங்க. நானா ஸோ மற்றவங்க இந்த ப்ரொஜெக்ட்ஸ்ல எங்க சரி ஸ்டக் ஆகிக்கிறீங்களா இல்லாட்டி ப்ரொஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்களா? தென் நம்ம நான் செட் பாக்ஸில் போடுறேன், தேவையானாக்கள் அங்கேருந்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஸ்க்ரீனை மாத்துறேன். ஸோ சட்லேக்கு நம்பர் நீ அங்கேருந்து எடுத்துக்கொள்ளும். ஓகே. ஸோ இதுதான் ஆப்பிளோட கோட். இப்போ எழுதாதாக்கள் சிலாக்கள் கோட் பண்ணாமல் எழுந்திப்பீங்க. உங்களுக்கு நான் ஒரு 2 minutes டைம் தரேன். 2 minutes ஸ்மால் பிரேக். எனக்கு பிரேக். நீங்க அந்த கேப்குள்ளுக்கு இந்த ஆப்பிள் இதை கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணாக்கள் உங்களோட கேமை ப்ளே பண்ணிக்கொண்டு இருக்கிறேன். ஓகே. ஸோ கோட் பண்ணிட்டு ரேஸ் ஹேண்ட்ஸ் பண்ணிடுங்க. எப்படி செய்யணும்னா கால் பண்ணியா கோட் இந்த ப்ரொஜெக்டை கிரியேட் பண்ணிட்டீங்கடா, உங்களோட கேம் இப்படி ஒர்க் ஆகுதுண்டா, எல்லாம் கோட் பண்ணி முடிஞ்சுன்னா ரேஸ் ஹேண்ட் பண்ணிடுங்க, மற்றவங்க கிரியேட் பண்ண காட்டல. ஓகே.
ஓகே ஸோ சுலைஹா, அம்ஹர், உஹ்தா, மூணு பேரும் இந்த கேமை கிரியேட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு ஏழும்டா நீங்க கிரியேட் பண்ண ப்ரொஜெக்ட்ஸ்ட லிங்க் அனுப்புங்க chat பாக்ஸ்ல. ஸோ உங்களுக்கு என்ன நடக்கும்டா நீ லிங்கை ஷேர் பண்ணிட்டா மற்றவங்களுக்கும் உங்களோட ப்ரொஜெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலும். லைக் ஒன்று பண்ணிடும் உங்களோட ப்ரொஜெக்ட்ஸை. உங்களோட ப்ரொஜெக்ட்ஸை கூட லைக் சேர்த்துக்கொள்ளிடும். ஸோ அதே மாதிரி தான் நான் கிரியேட் பண்ண கேம்ஸுக்கு இது நான் டெம்பரரி யூஸ் பண்ணுற அக்கௌண்ட். என்ன மெயின் அக்கௌண்ட் ஷோ. ஸோ இதுதான் என்ன மெயின் அக்கௌண்ட். ஸோ இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ப்ரொஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி போட்டு ஈவன் ஸோ இதெல்லாம் நான் பப்ளிக்காக ஷேர் பண்ணிக்கிற ப்ரொஜெக்ட்ஸ் அப்படின்டா மற்றவங்களுக்கு அதை பார்த்து கொள்ளையிடும். இப்படி ப்ரொஜெக்ட் ஷேர் பண்ணுறது என்ன ஆகும்டா உங்களோட ப்ரொஜெக்ட்ஸை மற்றவங்களுக்கு பார்த்து உங்களைய ஃபாலோ பண்ணலும். அப்படி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்காங்க உங்களைய ஃபாலோ பண்ணலும். ஒரு ஸ்ட்ரெச் செலிபிரிட்டி மாதிரி ஆகலும். ஸோ நான் கிரியேட் பண்ண கேம் எடுத்தான் மல்டிப்ளேயர் கேம்னு சொல்கிறேன் இந்த கேம். ஸோ இந்த ப்ரொஜெக்ட்ல என்ன நடக்கும்டா நீங்க ஒரு ஸ்க்ரச்சராக இருந்தீங்கடா நீங்க ஸ்க்ரச்சர் ஒரு 3-4 months மேலே யூஸ் பண்றீங்க, ஒரு 1 month மேலே யூஸ் பண்றீங்கடா நிறைய ப்ரொஜெக்ட்ஸ் ஆக்டிவா ஷேர் பண்ணிக்கிறீங்கடா உங்களுக்கு மத்தாக்களோட கிளவுட் கேம் அதை விளையாடிடும். ஸோ இது ஒரு பெரிய லார்ஜ் ஹியூஜ் ப்ரொஜெக்ட் வந்து செக் பண்றீங்கடா ஜென்ட்லெக்ஸ்ன்னு சொல்ற இந்த ஸ்க்ரட்ச் யூஸ் நேம கீழே போய் செக் பண்ணி கொள்ளையிலும். ஸோ அதே மாதிரி நீங்களும் சில ப்ரொஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறீங்கடா உங்களோட ப்ரொஜெக்ட்ஸை மற்றவங்களும் காட்ட விரும்புறீங்கடா உங்களோட ப்ரொஜெக்ட் லிங்கை சாட்ல ஷேர் பண்ணிடும். ஸோ ஓகே ஸோ இன்றைக்கு நான் படித்த ப்ரொஜெக்ட் வந்து ஸ்க்ராட்சில் எப்படி ஆப்பிள் கேட்ச கேமோட கிரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொஜெக்ட் வந்து திருப்பி நான் கிரியேட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே 7:30 எல்லாம் ஜாயின் ஆகிடுங்க. ஸோ வில் டூ இட் பை தென். ஸோ until that, see you, bye bye. ஸோ கம்ப்ளீட் பண்ணாக்க லீவ் ஆகிடும். Bye bye. Bye.